The ratio of the number of boys to the number of girls in a school of 720 students is 3:5. If 18 new girls are admitted in the school, find how many new boys may be admitted so that the ratio of the number of boys to the number of girls may change to 2:3. ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3:5ங்கிற ரேஷியோல இருக்காங்க. இப்போ புதுசா 18 நியூ கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்றப்ப சம் நம்பர் ஆஃப் நியூ பாய்ஸும் ஜாயின் ஆகுறாங்க. அதான் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஹவு மெனி நியூ பாய்ஸ் மே பி அட்மிட்டட். ஸோ இந்த 18 நியூ கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சம் நியூ பாய்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 3:5 வந்து என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா 2:3 சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா எத்தனை நியூ பாய்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா முதல்ல இந்த கொடுத்திருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் இந்த டோட்டல் 720 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 3:5. ஓகே, இந்த 3யும் 5 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்னாக்கா 8. அது இந்த டோட்டல் வந்து 8 பார்ட்ஸ். அதாவது அந்த 8 பார்ட்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னாக்கா இந்த 720 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இந்த 8 பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் வந்து யாருனாக்கா பாய்ஸ். அப்ப இந்த 720 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த 720யும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் பாய்ஸ் 3/8 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 8 வந்து 8ல 1 டைம்ஸ் போகும். 8 வந்து 72ல வந்து 9 டைம்ஸ். அது இங்க இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. அப்ப 3 டைம்ஸ் 90 என்னன்னாக்கா 270. ஸோ அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 270 பாய்ஸ் இருக்காங்க இந்த 720 ஸ்டூடெண்ட்ஸ்ல. இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம இதே மாதிரி கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த 270 வந்து நீங்க 720 டோட்டல் ஸ்ட்ரென்த்ல வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறவங்களாம் கேர்ள்ஸ். சரி, இதே மாடல் நம்ம போடலாம். இப்போ டோட்டல் வந்து 8 பார்ட்ஸ். அதுல வந்து 5 பார்ட்ஸ் யாருன்னா கேர்ள்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த். அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸையும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ திரும்ப அதே மாதிரி 8 வந்து 8 1 டைம்ஸ் போகும். இங்க 9 டைம்ஸ் இந்த 0 போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் 90 வந்து பாத்தீங்கன்னாக்கா 450. ஸோ இந்த 720 ஸ்டூடெண்ட்ஸ் 450 கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா அது வந்து 720க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ நாம கொஸ்டின் படி என்ன பண்ணாக்கா 18 நியூ கேர்ள்ஸ் அட்மிட் ஆகுறதுனால இந்த 18 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்க கேர்ள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை நியூ பாய்ஸ் அட்மிட் பண்றாங்கிறத கொஸ்டின். நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேனாக்கா எக்ஸ் நம்பர் ஆஃப் நியூ பாய்ஸ் வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு நான் அசம்ஷன் எடுத்துக்கிறேன். அப்ப என்னோட எய்ம் என்னன்னாக்கா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அது எது கொடுக்கணும்னாக்கா எத்தனை நியூ பாய்ஸ் அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் ஆன்சருக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் நியூ பாய்ஸ் அட்மிட்டட் இந்த ஸ்கூல் வந்து எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரனாக்கா 270 பிளஸ் எக்ஸ். ஸோ நியூ அட்மிஷனுக்கு அப்புறமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸோட ஸ்ட்ரென்த். அடுத்தது இப்போ நியூ அட்மிஷனுக்கு அப்புறமா கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 நியூ கேர்ள்ஸ் அட்மிட் ஆகுறாங்க இல்லையா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கூட ஆட் பண்ணுங்க. 450 பிளஸ் 18 வந்து என்னன்னாக்கா 468. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ ஆஃப்டர் த நியூ அட்மிஷன். அதாவது எக்ஸ் நம்பர் ஆஃப் நியூ பாய்ஸ் அட்மிட்டட், 18 நியூ கேர்ள்ஸ் ஆர் அட்மிட்டட். ஸோ இந்த நியூ அட்மிஷனுக்கு அப்புறமா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ எப்படி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா 2:3. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா 2:3ங்கிற இந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடு இருக்கிற ரெண்டு ரேஷியோமே நம்ம ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதுறப்ப நமக்கு என்ன வரனாக்கா 270 பிளஸ் எக்ஸ் பை 468. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ ஒரு ரேஷியோவை நம்ம விருப்பப்பட்ட ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த நியூமரேட்டரை இந்த டினாமினேட்டராக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 270 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 468. இப்போ நம்ம வந்து இந்த 3யை வந்து 270க்கும் எக்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 3யை வந்து நான் 270க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனாக்கா எனக்கு எவ்வளோ வரும்னாக்கா 810. அதே மாதிரி 3 × x வந்து 3x. இப்போ இந்த 2யும் 468 நம்ம மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்னாக்கா இப்போ 468 × 2, 2 times 8 is 16, 1, 2 times 6 is 12, 12 plus 1 3, carry over 1, 2 times 4 is 8 plus 1 9. எனக்கு வந்து 936 வருது ரைட் சைடில். ஸோ என்னோட எய்ம் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 810 பிளஸ் 810 ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணீங்கன்னாக்கா இந்த பிளஸ் 810 வந்து மைனஸ் 810 மாறிடும். ஸோ நமக்கு என்ன வரும்னாக்கா 3x is equal to இப்போ 810 வந்து 936 நான் மைனஸ் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும்னாக்கா 126 வரும். இப்போ இந்த 3x மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ இந்த மல்டிப்ளை ஆயிட்டு இருக்க 3 அந்த மூவ் பண்ணீங்கன்னாக்கா டிவைட் ஆயிடும். அப்போ 126 / 3.
ஸோ இங்கே வந்து 3 goes into 3 1 times, 3 goes into 12 4 times, and 3 goes into 6 2 times. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுனாக்கா 42. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நியூ பாய்ஸ் அட்மிட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னாக்கா 42 நியூ பாய்ஸ் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க ஸ்கூலில்.